வணக்கம் 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 மக்களே. போன வீடியோல தமிழ் சினிமாவுல இப்ப பிரபல இயக்குனர்களா இருக்க பல பேர் அவங்க உதவி இயக்குனர்களா வேலை பார்த்த சமயத்துல அவங்க வேலை செஞ்ச திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க நடிச்ச திரைப்படங்களை நாம பார்த்தோம். அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நாம முதல்ல பார்க்க போறது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். 1997ஆம் ஆண்டு கேஆர் உதயசங்கர் அவர்கள் இயக்கத்துல அப்பாஸ் மற்றும் சிம்ரன் அவர்கள் நடிப்புல வெளிவந்த பூச்சுடவா திரைப்படத்துல மணிவண்ணன் அவர்கள் கிட்ட லோன் கேட்டு வர நடிச்சிருப்பாரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். மகாராஜா பிறந்தனை கொடுத்த பர்த் சர்டிபிகேட் நான் என்ன சார் பண்றது? எங்க வீட்ல இருக்கு ரெண்டு சர்டிபிகேட். நான் பிறந்து எங்க அப்பா செத்து போயிட்டாரு. இதுல நாம அடுத்து பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தான். 1997ஆம் ஆண்டு ராஜீவ் மேனன் அவர்கள் இயக்கத்துல பிரபுதேவா, அரவிந்த் சுவாமி மற்றும் கஜோலா அவர்கள் நடிப்புல வெளிவந்த மின்சார கனவு திரைப்படத்துல பிரபுதேவா மாடியில இருந்து விழ போன பொண்ணை காப்பாத்துவாரு. அப்ப கீழே வேடிக்கை பார்க்கிற ஜனங்கள்ல ஒருத்தரா வருவாரு கௌதம் வாசுதேவ் மேனன். சூப்பராலியா நைஸா பேசி பொண்ணு மனசை மாத்திட்டான். இதுல நாம அடுத்து பார்க்க போறது வசந்தபாலன் அவர்கள் தான். இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த ஜீன்ஸ் திரைப்படத்துல நாச்சியப்பன் பேச்சியப்பனா போயிட்டு அவங்க கிராமத்துல புது ஹோட்டல் ஆரம்பிப்பாரு. அந்த ஹோட்டல்ல கேஷியரா வருவாரு வசந்தபாலன் அவர்கள். தம்பி, எனக்கு கணக்கு வழக்கு சரியா பார்க்க வராது, அதனாலதான் அந்த பொறுப்பை படிச்ச உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இதுல நாம அடுத்து பார்க்க போறது இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் தான். வின்சென்ட் செல்வா அவர்கள் இயக்கத்துல 2002ஆம் ஆண்டு தளபதி விஜய் அவர்கள் நடிப்புல வெளியான யூத் திரைப்படத்துல ஓல்டு மாடல் லைலா மஜ்னு காதலு பாட்டுல மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேம்ல வருவாரு. இதே 2002ஆம் ஆண்டு கதிர் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த காதல் வைரஸ் திரைப்படத்துல கதிர் அவர்களோட அசிஸ்டண்டா ஒரு சீன்ல வருவாரு. எங்க போற? டைரக்டர் சார் பார்க்கணும். அதெல்லாம் முடியாதயா, ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் ஆபீஸ்ல வந்து பாருயா. 2005ஆம் ஆண்டு வின்சென்ட் செல்வா அவர்கள் இயக்கத்துல வெளியான ஜித்தன் திரைப்படத்திலும் ஜித்தன் ரமேஷ் கிட்ட இருந்து தப்பிக்க பூஜாவும் அவங்க லவரும் மால்ல ஃபர்தா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள கிராஸ் பண்ணி போவாரு மிஷ்கின். பாத்து போமா. ஏய் நீ பாத்து போயா. 2002ஆம் ஆண்டு கதிர் அவர்கள் இயக்கத்துல வெளியான காதல் வைரஸ் திரைப்படத்துல மிஷ்கின் போலவே அந்த படத்துல உதவி இயக்குனரா வேலை பார்த்த வெற்றிமாறன் அவர்களும் ஒரு காட்சியில வருவாரு. அந்த படத்துல டைரக்டரா வர ஹீரோ ரிச்சர்டுக்கு அசிஸ்டண்டா வருவாரு வெற்றிமாறன். இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது இயக்குனர் நடிகர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்கள் மணிவண்ணன் அவர்கள் கிட்ட உதவி இயக்குனரா வேலை பார்த்த சமயத்துல மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்துல வெளியான அமைதி படை திரைப்படத்துல அமாவாசையோட பிளாஷ்பேக் சீன்ல வருவாரு. இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காளான்களே. இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போறது இயக்குனர் பேரரசு அவர்கள் தான். இவர் உதவி இயக்குனரா வேலை பார்த்த சமயத்துல 1990ஆம் ஆண்டு ராமநாராயணன் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த சாத்தான் சொல்லை தட்டாதே திரைப்படத்துல ஒரு காட்சியில வருவாரு. 1999ஆம் ஆண்டு இயக்குனர் தரணி அவர்கள் இயக்கத்துல வெளியான எதிரும் புதிரும் திரைப்படத்துல செந்தில் அவர்கள் கவுண்டமணி அவர்கள் தங்கச்சிக்கு ரத்தம் கொடுக்கிற சீன்ல டாக்டரா வருவாரு. டாக்டர், தங்கச்சி உயிர் படைச்சாச்சு. அதுக்கு காரணமே ரத்தம் கொடுத்தாரு உங்க நண்பர் ஈஸ்வர் அவர்தான். 2004ஆம் ஆண்டு என் மகாராஜன் அவர்கள் இயக்கத்துல வெளியான அரசாட்சி திரைப்படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில ரிப்போர்ட்டரா வருவாரு. மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தப்பான வகையில கொள்றதே உங்க லட்சியமா வச்சிருந்தீங்க. இப்ப அரெஸ்ட் ஆயிட்டீங்க. உங்க லட்சியம் தோத்து வச்ச சார். இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது இயக்குனர் பிரபு சாலமன் அவர்கள் தான். 1995ஆம் ஆண்டு சுந்தர் சி அவர்கள் இயக்கத்துல அருண் விஜய் அவர்கள் நடிச்ச முறை மாப்பிள்ளை திரைப்படத்துல பஞ்சாயத்து சீன்ல வருவாரு பிரபு சாலமன். காசு வெட்டி போட்டு குடும்பத்தை அறுத்து விட்டாச்சு. 1996ஆம் ஆண்டு அகத்தியன் அவர்கள் இயக்கத்துல நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் நடிச்ச கோகுலத்தில் சீதை திரைப்படத்துல ஒரு சீன்ல வருவாரு. ஹாய் நிலா. Please take it. See, this is too much. 1999ஆம் ஆண்டு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்புல இவர் இயக்கிய முதல் திரைப்படமான கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலும் கிளைமேக்ஸ் காட்சியில ரவுடியா வருவாரு. துட்டு வரதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம யார் வந்து சொன்னாலும் நீங்க விடக்கூடாது. ஓகே. 2005ஆம் ஆண்டு தங்கர் பச்சான் அவர்கள் இயக்கி நடிச்ச சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி திரைப்படத்துல தங்கர் பச்சானோட உருப்படாத நண்பர்கள்ல ஒருவரா வருவாரு பிரபு சாலமன். நாங்களாம் ரொம்ப நல்லவங்க சார். இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போறது இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தான். சென்னை 28 திரைப்படத்துல ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும் வந்துட்டு போவாரு பா ரஞ்சித் அவர்கள். இந்த வரிசையில நாம் அடுத்து பார்க்க போறது இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் தான். 2003ஆம் ஆண்டு சபாபதி தட்சிணாமூர்த்தி அவர்கள் இயக்கிய நாம் திரைப்படத்துல ஒரு காட்சியில வருவாரு சுசீந்திரன் அவர்கள். ஹலோ, நான் எல்ஐசி பேசுறேன். பேசு. பாம்பே பார்த்தீங்க, நம்ம ஏசி ஸ்ரீகாந்த் சாரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்களா? 2007ஆம் ஆண்டு எழில் அவர்கள் இயக்கிய தீபாவளி திரைப்படத்துல போகாதே பாட்டுல திருடனா வருவாரு சுசீந்திரன் அவர்கள். இதுல நாம் அடுத்து பார்க்க போறது இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள். இயக்குனர் விக்ரமன் அவர்களின் உதவி இயக்குனரான இவர் விக்ரமன் அவர்கள் இயக்கத்துல 1993ஆம் ஆண்டு வெளிவந்த நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்துல ஒரு காட்சியில வருவாரு. 1996ஆம் ஆண்டு புவே உனக்காக திரைப்படத்திலையும் ஒரு காட்சியில வருவாரு. 1997ஆம் ஆண்டு சூரிய வம்சம் திரைப்படத்திலையும் மணிவண்ணன் அவர்கள் கூட பஸ் காமெடி சீன்ல வருவாரு. இதுல நாம அடுத்து பார்க்க போறது சிறுத்தை சிவா அவர்கள் தான். 2001ஆம் ஆண்டு ஆர்.டி. நாராயணமூர்த்தி அவர்கள் இயக்கத்துல வெளியான மனதை திருடி விட்டாய் திரைப்படத்துல படத்தோட ட்விஸ்டுக்கு காரணமான ரஞ்சித் அவர்களின் குடிகார ஃப்ரெண்டா வருவாரு.
இதுல நாம அடுத்து பார்க்க போறது சுதா கொங்காரா அவர்கள் தான். 2005ஆம் ஆண்டு வி பிரியா அவர்கள் இயக்கிய கண்ட நாள் முதல் திரைப்படத்துல லைலா அவர்களோட ப்ரொஃபஸரா வருவாங்க சுதா கொங்காரா. நான் தான் டீச்சர், அவ என் ஸ்டூடண்ட் ரம்யா. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது மாரி செல்வராஜ் அவர்கள் தான். 2007ஆம் ஆண்டு ராமு அவர்கள் இயக்கிய கட்டுறது தமிழ் திரைப்படத்துல ஜீவா படிக்கிற கல்லூரியில அவ கூட படிக்கிற மாணவரா வருவாரு. 12th எடுத்துட்டு 2 3 இல்ல 4 அட்டெம்ப்ட் தமிழ் படிக்க வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, உட்காருங்க. இதெல்லாம் நாம அடுத்து பார்க்க போறது நலன் குமாரசாமி அவர்கள் தான். இவரோட நாளை இயக்குனர் சீசன் 1ல ஒன்னா கலந்துகிட்ட கார்த்திக் சுப்ராஜ் அவர்களின் முதல் திரைப்படமான பீட்சா திரைப்படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் ஃப்ரெண்டா வெந்நீரேறவர்கள் பாட்டுல மட்டும் வருவாரு. பாத்துட்டே இருக்கேன் அந்த இந்த சர்ன்னு போச்சு. அதே போல நலன் குமாரசாமி அவர்களோட முதல் திரைப்படமான சூதுகவும்ல கார்த்திக் சுப்ராஜ் தன்னோட கார் கீயை ரமேஷ் கிட்ட கொடுத்துட்டு போற ஜாகுவார் கார் ஓனரா வருவாரு. ரொம்ப முக்கியம் என்னன்னா டிரைவர் இல்ல ஓனர், கார் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இன்னொரு நாளை இயக்குனர் கண்டஸ்டன்டான நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் 2017ஆம் ஆண்டு இயக்கிய குரங்கு பொம்மை திரைப்படத்துல நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் கலந்துகிட்ட நாளை இயக்குனர் சீசன் 3ல அவரோட கோ கண்டஸ்டன்டான இயக்குனர் மடோன் அஸ்வின் ஒரு சீன்ல பஸ் பேசஞ்சரா வருவாரு. இதுல நாம அடுத்து பார்க்க போறது விக்னேஷ் சிவன் அவர்கள் தான். 90s மற்றும் early 2K கிட்ஸோட மறக்க முடியாத பேய் படங்கள்ல ஒன்னான 2007ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன சிவி திரைப்படத்துல பேயால செத்து போற ஹீரோவோட நண்பர்கள்ல ஒருவரா வருவாரு. இதுல நம்ம கடைசியா பார்க்க போறது இயக்குனர் அட்லி அவர்கள் தான். இயக்குனர் சங்கர் அவர்களின் உதவி இயக்குனரான அட்லி சங்கர் அவர்கள் இயக்கத்துல 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன நண்பன் திரைப்படத்துல அஸ்கலஸ்கா பாடல் காட்சியில வருவாரு. இந்த படத்தோட கிளைமாக்ஸ் காட்சியில விஜய் அவர்கள் அவர் ஸ்டூடெண்ட் கிட்ட ரிமோட் கண்ட்ரோல கொடுப்பாரு. அப்ப அந்த ஸ்டூடெண்டோட பெயரும் அட்லின்னு தான் சொல்லுவாரு. அட்லி இத ஆபரேட் பண்ணு. அவ்வளவுதான் மக்களே வீடியோ. இந்த வீடியோவோட முதல் பாகம், இந்த இரண்டாம் பாகம், இந்த 2 வீடியோல நான் சொன்னவங்களை தவிர்த்து வேற யாராவது இயக்குனர்கள் அவங்க உதவி இயக்குனர்களா வேலை பார்த்த சமயத்துல இது போல சின்ன சின்ன ரோல்களை நடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட முதல் பாகத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் மக்களே.